வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். போட்டியிட்டா கோவை வடக்கில் போட்டியிடுறேன், அப்படி இல்லைன்னா நான் தேர்தலில் போட்டியிடவே இல்லை, பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு அண்ணாமலை மேலிடத்துக்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனால் பாஜக மேலிடம் இல்லை, நீங்கள் போட்டியிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிருக்காங்க. கோவை வடக்கு தொகுதியை அண்ணாமலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரா? வானதி ஏற்கனவே அந்த கோவை வடக்கில் துண்டு போட்டு வச்சுருக்காங்க. கோவை தெற்குடைய சட்டமன்ற உறுப்பினர் அவங்க. ஆனால் அதிமுக கிட்ட இருந்து அவங்களுடைய தொகுதியை அவங்க கேட்டு பெறலை. கோவை தெற்க பாஜக வாங்கலை, கோவை வடக்க வாங்கினாங்க. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கோவை தெற்கில் செந்தில் பாலாஜி போட்டி அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துச்சு. அப்போது செந்தில் பாலாஜி கோவை தெற்கில் போட்டியிட போகிறது அக்காவுக்கு முன்னாடியே தெரியும் போல. அதனால தான் அதிமுக கிட்ட இருந்து கோவை தெற்க வாங்காமல் கோவை வடக்க வாங்கி வச்சுருக்காங்க அக்கா. முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு அக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிபேட் வந்துச்சு. இப்போ அக்கா என்ன சொல்கிறாங்க? கோவை வடக்க யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். கட்சி கேட்குது, அண்ணாமலை போட்டியிடட்டுமே, அண்ணாமலை போட்டியிட்டா தான் என்டிஏ முழுமை பெறும், அண்ணாமலை போட்டியிட்டா கோவை வடக்கில் போட்டியிடுறேன்னு சொல்கிறாரு, நீங்கள் அவருக்காக விட்டு கொடுங்களேன், வேறு ஏதாவது தொகுதியில் நீங்கள் போட்டியிடுங்களேன் அப்படின்னு கட்சி வானதி அக்கா கிட்ட கேட்குறாங்களாம். வானதி அக்கா முடியவே முடியாது, நான் 30 வருடங்களாக கட்சியில் இருக்கேன், என்னுடைய தொகுதியை யாருக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு வானதி அக்கா கொந்தளிக்கிறாங்களாம். அப்புறம் ஏன் அக்கா சில நாட்களுக்கு முன்னாடி அண்ணாமலை சட்டப்பேரவைக்குள்ளே போகிறது எங்களுடைய விருப்பம், அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஆசை அப்படின்னு எதுக்காக சொன்னீங்க? இப்போது தொகுதியை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க, பிறகு எதுக்காக அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்தீங்க? எல்லாம் ஒரு நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பாஜக தொண்டர்களே வானதி அக்காவுக்கு எதிராக பதிவுகள் போடுறாங்க. 2011 மயிலாப்பூர் தொகுதியில் நீங்கள் போட்டியிட்டீங்க, இந்த வாட்டி அதே மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட வேண்டியதானே? மயிலாப்பூரை தமிழிசை அக்கா குறி வச்சிருக்காங்க. தமிழிசை அக்காவை ராதாபுரத்துக்கு மாற்றிட்டு மயிலாப்பூரில் வானதி அக்கா போட்டியிட வேண்டியதானே? கோவை வடக்க அண்ணாமலைக்கு கொடுக்க வேண்டியதானே? 30 வருடங்களாக கட்சியில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க, 30 வருடங்களாக என்ன பர்ஃபார்மன்ஸை கட்சிக்கு கொடுத்துருக்கீங்க? இப்போது பாஜகவுடைய தேசிய மகளிர் அணியுடைய ஹெட்டாக இருக்கீங்க, 2020 அந்த பொறுப்பில் இருக்கீங்க, கிட்டத்தட்ட 6 வருடங்கள். இந்த 6 வருடங்களில் என்ன பெரிய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் கொடுத்தீங்க ஹெட்டா? 30 வருடங்களாக கட்சியில் இருக்கேன், நேற்று வந்த அண்ணாமலைக்காக என்னுடைய தொகுதியை நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 30 வருடங்களாக கட்சியில் இருந்து கட்சியுடைய ஓட் ஷேரை உயர்த்துறதுக்காக என்ன பண்ணீங்க? நீங்கள் ஆற்றிய பணிகள் என்ன? ஆனால் நேற்று வந்த அண்ணாமலை தான் 3% 12% கட்சியுடைய ஓட் ஷேரை உயர்த்தினார். 3 வருஷத்தில் 3% 12% கட்சியை வளர்த்தவர் அண்ணாமலை. அதனால் நேற்று வந்த அண்ணாமலை அப்படின்லாம் நீங்கள் டேர்ம் பண்ணாதீங்க அப்படின்னு பாஜக தொண்டர்கள் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் இந்த டிபேட்டு ஓடிக்கிருக்கு. பாஜக மேலிடம் இதில் தலையிட்டு வானதி அக்காவுக்கு வேறு ஏதாவது தொகுதியை ஒதுக்குவாங்க அப்படின்னு தொண்டர்கள் காத்திருக்காங்க. அண்ணாமலை விரும்பக்கூடிய தொகுதியை அண்ணாமலைக்கு ஒதுக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட பாஜக தொண்டர்கள் காத்திருக்காங்க. வெயிட் பண்ணலாம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.